சூரியன் FM செய்திகள் 103.4 சூரியன் FM நாடு முழுவதும் உடன் செய்தி, உண்மை தகவல், நடுநிலை தவறாமல். சூரியன் FM செய்திகள். சூரியன் FM. சூரியன் செய்திகள். சூரியன் FM செய்திகள். வாசிப்பவர் பாலு காஸ்ட்ரோ ராகுல். செய்தி ஆசிரியர் கே பாரதி ராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். சூரியன் FM தலைப்புச் செய்திகள். நாளை முதல் கட்டம் கட்டமாக ஊரடங்கு தளர்த்தப்பட உள்ளது. கொழும்பு, கம்பகா, களுத்துறை, புத்தளம் மாவட்டங்களில் 22ஆம் தேதி ஊரடங்கு தளர்த்தப்பட உள்ளது. அரசாங்க அலுவலகங்களுக்கான வழிகாட்டு நெறிகள் தொடர்பில் விசேட சுற்றுநிருபம் வெளியிடப்பட்டுள்ளது. மாவட்டங்களுக்கு இடையிலான பயணம், தொழில் தேவை உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 254ஆக அதிகரித்துள்ளது. உலகளவில் கொரோனா மரணங்கள் 1,60,000 கடந்துள்ளது. உள்நாட்டுச் செய்திகள். ஒரு மாத காலமாக நாட்டில் அமுலாகும் காவல்துறை ஊரடங்கு சட்ட நடைமுறையில் அரசாங்கம் மாற்றம் மேற்கொண்டுள்ளது. இதற்கமைய கொழும்பு, கம்பகா, களத்துறை, புத்தளம், கண்டி, கேகாலை மற்றும் அம்பாறை மாவட்டங்கள் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் அமலில் உள்ள ஊரடங்கு சட்டம் நாளை காலை 5 மணிக்கு தளர்த்தப்பட்டு அன்று இரவு 8 மணிக்கு மீள அமுல்படுத்தப்பட உள்ளது. ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து மீள் அறிவித்தல் வரை அந்த மாவட்டங்களில் நாளாந்தம் இரவு 8 மணி முதல் காலை 5 மணி வரையில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படும். கண்டி, கேகாலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் அளவத்துக்கொடு, அக்குரணை, வரக்காபுல மற்றும் அக்கரைப்பற்ற காவல்துறை பிரிவுகளில் ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் அமுலில் இருக்கும். அந்த மாவட்டங்களில் உள்ள ஏனைய காவல்துறை பிரிவுகளில் ஊரடங்கு சட்டம் நாளை முதல் நாளாந்தம் காலை 5 மணிக்கு தளர்த்தப்பட்டு இரவு 8 மணிக்கு மீள அமுல்படுத்தப்படும். கொழும்பு, கம்பகா, களுத்துறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களின் சில காவல்துறை பிரிவுகள் தவிர்ந்த ஏனைய காவல்துறை பிரிவுகளில் எதிர்வரும் 22ஆம் தேதி காலை 5 மணிக்கு ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டு அன்று இரவு 8 மணிக்கு மீள அமுல்படுத்தப்படும். இதன் அடிப்படையில் கொழும்பு மாவட்டத்தின் கொட்டாஞ்சேனை, கிரான்பாஸ், பம்பலப்பிட்டி, வாழைத்தோட்டம், மருதானை, கொத்தட்டுவ, முல்லேரியா, வெல்லம்பிட்டி, கல்கிசை, தெகுவளை மற்றும் கொகிவளை காவல்துறை பிரிவுகளில் தொடர்ந்தும் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும். கம்பகா மாவட்டத்தின் ஜாகல, கொச்சிக்கடை மற்றும் சீதுவ காவல்துறை பிரிவுகளில் ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் அமுலில் இருக்கும். புத்தளம் மாவட்டத்தில் புத்தளம், மாரவில மற்றும் வெண்ணப்புவ காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தில் பண்டாரக்கம, பயாகல, பேருவளை மற்றும் அழுத்கம காவல்துறை பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. இதேவேளை ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு பிரதேசம் அல்லது ஒரு கிராமம் இடர்நிலைக்கு உள்ளான பிரதேசமாக இனம் காணப்பட்டால் அந்த பிரதேசத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்க இடமுண்டு. ஏதேனும் ஒரு பிரதேசம் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசமாக குறிப்பிடப்பட்டிருந்தால் எவரும் அங்கு உள்வருவது மற்றும் வெளியேறுவது முற்றாக தடை செய்யப்படும். ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் காவல்துறை பிரிவுகளில் அத்தியாவசிய சேவைகளுக்காக பிரதான வீதிகளின் ஊடாக பயணம் செய்ய முடியும். ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டுள்ள பிரதேசங்களிலும் பிரதான வீதிகளை தொழிலுக்காக சென்று வருதல் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளுக்காக மட்டுமே பயன்படுத்த முடியும். மாவட்டங்களுக்கு இடையிலான பயணம், தொழில் தேவை உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுக்காக மட்டும் வரையறுக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், மேலதிக வகுப்புகள் மற்றும் ஏனைய கல்வி நிறுவனங்கள் மற்றும் திரையரங்குகள் மீண்டும் அறிவிக்கும் வரை மூடப்பட்டிருக்க வேண்டும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு மேலும் அறிவித்துள்ளது.
மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிகள் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ளன. கோவிட்-19 தொற்று காலத்தில் வழமையான நாளாந்த செயற்பாடுகளை மீள ஆரம்பிப்பதற்காக மாவட்டங்களை திறக்கும் காலப்பகுதியில் அரசாங்க அலுவலகங்களினால் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிகள் ஜனாதிபதியின் செயலாளர் பி ஜெயசுந்தர சுற்றுநிருபம் மூலம் அறிவித்துள்ளார். அமைச்சர்களின் செயலாளர்கள், மாகாண தலைமைச் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், பிரதேச செயலாளர்கள், அரச கூட்டுத்தாபனங்களின் நியதி சட்ட சபைகளின் தலைவர்கள், பொது முகாமையாளர்கள் ஆகியோருக்கு நேற்று இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஊழியர்கள் கட்டம் கட்டமாக வேலைக்கு திரும்புவதற்கான பொறிமுறை ஒன்றை திட்டமிட்டு அமுல்படுத்த வேண்டும். முதலில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான பணியாளர்களோடு அரசாங்க அலுவலகங்கள் வழமையான அலுவலக பணிகளை மீள ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு நிறுவன தலைவரும் இக்கால பகுதியில் பணியாற்றும் முறைமை தொடர்பாக விசேட அறிவுறுத்தல்களை விடுக்கப்பட வேண்டும். அரசாங்க சேவைகளை நாடி வரும் பொதுமக்கள் வேலைத்தளங்களில் அல்லது பொது போக்குவரத்து முறைமைகளில் அளவுக்கு அதிகமாக நிரம்பி இருக்காதிருப்பதை உறுதி செய்வதற்கான விசேட நடவடிக்கைகளை அறிமுகம் செய்ய வேண்டும். வழக்கமாக பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அரசாங்க அதிகாரிகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவு ஊழியர்கள் கடமைக்கு சமூகம் அளிக்கும் இக்கால பகுதியில் பொதுமக்கள் சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு விசேட பொறிமுறைகளை அறிமுகம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நிறுவன தலைவரும் வீட்டிலிருந்து பணியாற்றும் ஏற்பாடுகள் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகளின் வகைகள் குறித்து தீர்மானிக்க முடியும். அத்தகைய பணிகளை நிறைவேற்றும் விசேட ஊழியர்கள் வாரத்தில் எத்தனை முறை பணிக்கு வர வேண்டும், ஊழியர்களை வேலை தளத்துக்கு மீண்டும் அவசரமாக அழைப்பதற்கு இருக்க வேண்டிய ஏற்பாடுகளையும் நிறுவன தலைவர் தீர்மானிப்பார் என சுற்று நிருபத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டதன் பின்னர் திணைக்களங்கள், கூட்டுத்தாபனங்கள், வங்கிகள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் வழமையான ஒழுங்கில் செயற்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் உள்ள அரசு நிறுவனங்களின் ஊழியர்களில் 1/3 பகுதியினர் கடமைக்கு சமூகம் அளிக்க வேண்டும். ஏனைய மாவட்டங்களில் உள்ள அரசு நிறுவனங்களில் 50% ஊழியர்கள் கடமைக்கு சமூகம் அளிக்க வேண்டும். அனைத்து அரசு நிறுவனங்களிலும் பணிக்கு சமூகம் அளிக்காத ஊழியர்கள் வீட்டிலிருந்து தமது கடமைகளை மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிறுவனத்திலும் கடமைக்கு சமூகம் அளிக்க வேண்டிய ஊழியர்களின் எண்ணிக்கை மற்றும் கடமைக்கு சமூகம் அளிக்க வேண்டியவர்கள் யார் என்பதை நிறுவன தலைவர்கள் தீர்மானிக்க முடியும். ஒரே நாளில் பணிக்கு சமூகம் அளிக்கும் 1/3 பகுதியினர் மற்றும் 50% பதிலாக அடுத்த நாளில் வேறு பிரிவினரை தெரிவு செய்வதற்கு நிறுவன தலைவர்களுக்கு முடியும். அலுவலகங்களை திறந்து நடத்தி செல்கின்ற போது கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்காக சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ள நடைமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும். சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு தேவையான வசதிகளை வழங்குவது நிறுவன தலைவர்களின் பொறுப்பாகும். தனியார் துறை நிறுவனங்கள் காலை 10 மணிக்கு திறக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்களில் கடமைக்கு சமூகம் அளிக்க வேண்டிய எண்ணிக்கை மற்றும் யார் சமூகம் அளிக்க வேண்டும் என்பதை நிறுவன தலைவர்கள் தீர்மானிக்க முடியும். இந்த நிறுவனங்களும் சுகாதார அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும். மீண்டும் திறக்கப்படும் அலுவலகங்களில் ஊழியர்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்க போக்குவரத்து சபை மற்றும் தொடர்ந்து சேவைகளை ஏற்பாடு செய்ய வேண்டும். அரசாங்கத்தின் ஏனைய நிறுவனங்களில் கடமைக்கு சமூகம் அளிக்கும் ஊழியர்களின் எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டிருப்பின் அரசு போக்குவரத்து சேவைகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளில் அனைத்து ஊழியர்களுக்கும் கடமைக்கு சமூகம் அளிப்பது கட்டாயமானதாகும். பேருந்துகள், சிற்றூர்தி அல்லது தொடருந்துகளில் பயணம் செய்யும் பயணிகளின் எண்ணிக்கையில் அரைவாசி அளவு மட்டுமே பயணம் செய்ய வேண்டும். அனைத்து வாகனங்களும் கிருமி தொற்று நீக்கத்துக்கு உட்படுத்த வேண்டும். இந்த நிபந்தனைகளின் கீழ் தமது பணிகளை மீண்டும் ஆரம்பிக்குமாறு தனியார் துறை போக்குவரத்து நிறுவனங்களிடமும் அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கையில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 254 அதிகரித்துள்ளது. நேற்றைய தினத்தில் 10 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. ஒலுவில் தனிமைப்படுத்தல் மத்திய நிலத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. அத்துடன் ரம்புக்கனை பகுதியில் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த பெண் ஒருவருக்கும் கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதேவேளை வலிசரை தனிமைப்படுத்தல் மையத்தில் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களில் 6 பேருக்கும் நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் இலங்கையில் கோவிட்-19 தொற்று உறுதியாளர்களின் எண்ணிக்கை 254 அதிகரித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் கொரோனா தொற்று உறுதியானவர்களில் 9 பேர் நேற்று குணமடைந்து தத்தமது வீடுகளுக்கு திரும்பினர். இதன் அடிப்படையில் இலங்கையில் இதுவரையில் 86 பேர் பூரணமாக குணமடைந்து மருத்துவமனைகளில் இருந்து வெளியேறியுள்ளனர். இந்த நிலையில் கோவிட்-19 தொற்று உறுதியான 161 பேர் தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
சர்வதேச மற்றும் உள்நாட்டு சுகாதார தரப்பினரின் ஆலோசனைகளின் பின்னரே பொது தேர்தலுக்கான திகதியை நிர்ணயிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இந்த கோரிக்கையை முன்வைத்து கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான M.A. சுமந்திரன் எமது செய்திச் சேவைக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கட்சி தலைவர்கள் கையொப்பமிட்டு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தின்படி தேர்தல் முக்கியமானது, பாராளுமன்றம் மிகவும் முக்கியமானது ஜனநாயகத்துக்கு. ஆனால் இந்த வேளையிலே நாங்கள் தேர்தலை நடத்துவது மக்களுடைய சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகையினாலே தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னதாக தேர்தல் ஆணைக்குழு சர்வதேச உள்ளூர் சுகாதார நிபுணர்களுடைய கலந்துரையாடி அவர்கள் அனுமதித்தால் மட்டும் தான் தேர்தலை தேதியை நிர்ணயிக்க வேண்டும். இதுவே எங்களுடைய நிலைப்பாடு என்று தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இதேவேளை புதிய திகதி ஒன்றை குறிப்பிடாது நாடாளுமன்ற தேர்தலை ஒத்திவைப்பதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடையாது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நேற்று தெரிவித்திருந்தார். எதிர்காலத்தில் பல வாரங்களில் அல்லது பல மாதங்களில் இடம்பெற முடியுமான அல்லது இடம்பெற முடியாத விடயங்கள் தொடர்பாக ஏற்படுத்திக் கொள்ளும் ஊகங்களின் அடிப்படையில் கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய சட்ட ரீதியான ஏற்பாடுகளை புறந்தள்ளிவிட முடியாது. எனவே தேர்தல்கள் ஆணைக்குழு முதலில் 24 பிரிவின் தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள கடமை பொறுப்பினை சட்டத்துக்கு ஏற்புடையவாறு நிறைவேற்றிவிட்டு அதன் பின்பு கலந்துரையாட வேண்டிய விடயம் ஏதாவது இருப்பின் அது தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும் என பிரதமர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து வகையான விழாக்கள், சுற்றுப்பயணங்கள், யாத்திரைகள், களியாட்டங்கள், ஊர்வலங்கள், கூட்டங்கள் போன்றவை மீண்டும் அறிவிக்கும் வரை தடை செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. மக்கள் ஒன்று கூடுவது வைரஸ் பரவதை கட்டுப்படுத்துவதற்கு தடை என்பதால் சமய விழாக்களையும் இடைநிறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மக்களின் இந்த பயங்கரமான நோய் தொற்றிலிருந்து விடுவிக்கும் நோக்குடனேயே செயல்படுத்தப்படுகின்றது. பின்பற்றிய கடுமையான நடவடிக்கைகளின் காரணமாக கிடைத்த முன்னேற்ற நிலைமைகள் ஊரடங்கு சட்டத்தை தளர்த்துவதற்கு உதவியது. பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புதல் மற்றும் பிரச்சனையால் பெரிதும் பாதிக்கப்பட்ட வறிய மற்றும் இடர்நிலைக்குண்டான மக்கள் பிரிவினரின் வாழ்க்கையை பாதுகாப்பது மற்றொரு நோக்கமாகும். எனினும் கொரோனா தொற்று அபாயம் இன்னும் முழுமையாக நீக்கப்படவில்லை. எனவே வைரஸ் பரவுவதற்கு மீண்டும் இடமளிக்காத வகையில் அனைத்து சுகாதார நடைமுறைகளையும் பின்பற்றி பொறுப்புடனும் பொறுமையாகவும் செயல்படுமாறு அரசாங்கம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டாலும் பொதுமக்கள் தொழிலுக்காக சென்று வருவதை தவிர வேறு சந்தர்ப்பங்களில் வீடுகளில் இருந்து கொள்ளுமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டத்தை தளர்த்தியவுடன் தேவையற்ற அளவில் வர்த்தக நிலையங்களில் ஒன்று கூட வேண்டாம் என்றும் அரசாங்கம் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.